ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் 2016 நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்ல போகிறேன். அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறையா வந்து மந்திரம் வாசித்த காலம் அது. முக்கியமாக வந்து பெண் தெய்வங்கள்கிட்ட நிறையா வந்து வேண்டுதல் வச்ச காலம் அது. ஓகேங்களா? அந்த காலத்தில் எனக்கு வந்து இப்போ இருக்கிறதோட அதிகமாக சித்திகளும் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு உணர்வு பூர்வமாகவும் காது வழியாக கேட்குற சத்தம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் வந்துட்டு எங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போயிருந்தேன். அங்கே வந்து சண்டி ஹோமம் வளர்த்தாங்க. சண்டி ஹோமம் வந்து உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கக்குள்ளே எனக்கு வந்து அதிலேருந்து இறைசக்தி, அதாவது பிராணசக்தி வந்து எனக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் வரும், சில பேர் தெரியாது. எனக்கு அது உணர முடியறதுனால எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை அப்சர்வ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ரூமில் தான் உட்காந்துருந்தேன். அன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கக்குள்ளே காலில் வந்து உதறல் இருந்துகிட்டே இருந்தது, அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை காலை உதறினாக்கா கொஞ்சம் அது சரியாக போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காலை வந்து உதறேன். நான் காலை உதறவும் அது கரெக்டாக போய் எங்கே பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தரைக்கு பக்கத்தில் செவரில் வந்துட்டு ஒரு ஸ்லாப் வந்து ஒட்டுவாங்க தெரியுங்களா? ஒரே ஒரு லைன் ஸ்லாபு மட்டும், டைல்ஸு ஸ்லாபு எந்த கல் தரையில் இருக்கோ அதை வந்து ஒரு லைன் ஒட்டுவாங்க. ஸோ அது வந்து எங்கள் வீட்டில் மார்பிள் இருந்துச்சு. மார்பிள் தரைக்கு பக்கத்தில் மார்பிள் ஸ்லாப் இருந்துச்சு. அது வந்து ஒரு மொனக்கல். ஸோ அது இருக்கக்குள்ளே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நான் எட்டி ஒரு விட்டதில் வந்துட்டு அந்த ஸ்லாப் வந்து கல் பேர்ந்து இப்படி வந்து கீழே வந்து கலண்டு விழுந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ விழுந்துட்ட உடனே நான் எடுத்து வச்சிட்டேன். அன்றைக்கி எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு ஒன்றுமே தோணலை, எனக்கு தெரியல, நான் யோசித்து பார்க்கல. அப்புறம் பின்னாடி தான் எனக்கு பட்டுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய காலில் வந்து அந்த வைப்ரேஷன் இருந்தது தெரியுங்களா? சண்டி ஹோமம் போயிட்டு வந்துட்டு காலில் அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்தது. அந்த வைப்ரேஷனோடு நான் விட்ட உதையில தான் அந்த கல் பேர்ந்து வந்து கீழே விழுந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து எனக்கான உடம்பு ரீதியாக எனக்கு அது வந்து தெரியல. நான் வந்து எந்த பலத்தையோ கொண்டெல்லாம் நான் பண்ண மாதிரி தெரியல, எனக்கு அந்த இம்பேக்ட் இல்லை. பட் அந்த காலில் இருக்கிற வைப்ரேஷன் வந்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல், நான் எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருந்தால் அந்த ஸ்லாபு சிமெண்ட்டு போட்டு ஒட்டியிருக்கிற ஸ்லாபு, ஓகேங்களா, அது வந்து அப்படியே பேர்ந்து வந்து விழுந்துச்சு. இன்னொன்று யோசிச்சுக்கோங்க, நான் பலம் கொண்டு கூட உதைக்கலை, நான் சாதாரணமாக தான் உதைச்சேன். அந்த உதைக்குள்ளே அது லேசாக பட்டு அப்படி அது பட்டதில் அந்த கல் அப்படி பேர்ந்து இப்படி வெளியில் வந்து விழுந்துருச்சு. அப்படின்னா எவ்வளவு சக்தி இருக்கும் அந்த சண்டி பிராணசக்திக்கு. ஓகேங்களா? சந்தி மாதா அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து வந்த அந்த எனர்ஜிக்கு எவ்வளோ பிராணசக்தி இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா நிறையா கதை, இதை போல் வந்து இறைவன்கிட்டேருந்து அந்த சக்தி வந்ததும் வந்துட்டு நிறைய விஷயம் செய்ய முடியாத காரியத்தெல்லாம் செய்வாங்க, தன்னோட அதிகமாக இருக்கிற வேலையை செய்வாங்க, பலுவாக இருக்கிற பல விஷயத்தை தூக்க முடியும். இதெல்லாம் நிஜம்னு எனக்கு இந்த விஷயத்தை கொண்டு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். பல பேருக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், மோட்டிவேஷனாக இருக்கலாம். நீங்கள் வந்து இது ஆனால் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சாதா வைப்ரேஷன்லாம் இந்த எனர்ஜி வந்துடாது. நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் அந்த வைப்ரேஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த சக்தி வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இறங்கி நம்மளுக்கு இவ்வளோ வேலை பார்க்க முடியும். ஸோ வந்து அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஓகே, இதை வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிஜமாலுமே இருக்குது, இந்தமாதிரி இறைசக்திக்கு இவ்வளோ பவர் இருக்குது. இந்த பெண் தெய்வங்களுக்கெல்லாம், அந்த உக்ரசாமி இவங்களுக்கெல்லாம், ஏன்னா அப்போ வந்து எனக்கு சண்டி அம்மா யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் உட்காந்து நான் படித்து பார்த்ததில் தெரிஞ்சிச்சு அவங்களும் ஒரு உக்கிரமான சாமின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு பல தெய்வங்கள்கிட்ட வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காலராத்திரி, பிரத்யங்கரா தேவி, பால திரிபுர சுந்தரி, இவங்களெல்லாம் என்னோடய இஷ்ட தேவதைகள். முக்கியமாக பிரத்யங்கரா தேவி என்னுடைய மாதா அப்படின்னு கூப்பிடுவேன். ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கதையெல்லாம் இருக்குது. எப்போயாவது சொல்லணுன்னா அப்புறம் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ ஸோ மச். பாய்.